மாமியின் கொடும் சொற்கள் அவனது மென்மையான உள்ளத்தை நோகச் செய்து விட்டதில் அவனுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. அதனால்தான் வயதுக்கு மீறிய துணிச்சலும் அபாரமான நெஞ்சு உறுதியும் ஏற்பட்டு அவன் அவ்வாறு பேசினான். மங்களத்திற்கு இதை கேட்டதுமே பேசவே முடியவில்லை. துக்கமும் அதே சமயம் இனம் விளங்காத ஒரு மகிழ்ச்சியும் ஒருங்கே எய்தவளாக அவள் தன் தனையனை அன்போடு சேர்த்து தன் நெஞ்சின் மீது அணைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தாள். மாதவனது முயற்சி வீணாகவில்லை. அடுத்த நாள் காலையில் மங்களம் தனக்கு சொந்தமான பொருட்கள் அனைத்தையும் சேகரித்து எடுத்துக்கொண்டு மகன் வாடகைக்கு அமர்த்தி கொண்டு வந்த குதிரை வண்டியில் புறப்பட்டு விட்டாள். தாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறப் போவதை ஸ்ரீகாந்தனிடம் மட்டும் சுருக்கமாக கூறிவிட்டு பத்மினியிடம் பேசவும் பிடிக்காது கிளம்பிவிட்டாள் அவள். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையுமா? வாழ்க்கையில் எவ்வளவு சரிந்துவிட்ட போதிலும் மங்களத்திடம் தன் மதிப்பு குறைந்து விடவில்லை. தன்னை துச்சமாக அவமதித்து பேசிய பத்மினியிடம் பேசுவதற்கோ சொல்லிக் கொள்ளவோ இனி என்ன இருக்கிறது என்று அவள் மனம் ஒரேடியாக வெறுத்து போயிருந்தது. வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி தனியே குடித்தனம் செய்ய போகும் மங்களத்திடம் பேசி கொண்டிருந்தாலோ அவளுக்கு புறப்பட உதவிகள் ஏதும் செய்து கொண்டிருந்தாலோ பத்மினி கோபமடையக்கூடும் என்று உணர்ந்த சித்தப்பா காலை வேளையில் தமக்கு ஏதோ வெளியிலே அலுவல் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு அவசரமாக ஸ்நானத்தை முடித்துவிட்டு வெளியே கிளம்பி சென்று விட்டார். மங்களம் தன் மகனுடன் வெளியேறி தனியே வாழச் சென்று மாதங்கள் பல மறைந்தோடி விட்டன. கடைக்கு செல்லவும் ஜாமான்கள் வாங்கி வரவும் வேலையாளை போல் சித்தப்பா முத்துசுவாமியை ஏவிக்கொண்டு ராணி போல் பத்மினி வாழ்ந்து கொண்டிருந்தாள். சின்னஞ்சிறு இளம்பெண் ஒருத்தி தன்னை வயது காலத்தில் மரியாதையின்றி சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைத்திருக்கும் ஆளை போல அலட்சியமாக நடத்துவதை சித்தப்பாவினால் பொறுக்க முடியவில்லை. கையில் காசு இல்லாத கிழவரான அவரை யாரு சட்டை செய்து சோறு போடுவார்கள்? அடிக்கடி குமுறி எழுந்த கோபத்தை அடக்கி கொண்டு பத்மினிக்கு வேலைக்காரனாக உழைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் பிற்பகல் ஆபீஸிலிருந்து சற்று முன்னதாகவே ஸ்ரீகாந்தன் திரும்பி வீட்டிற்கு வந்தான். அவன் முகமும் கண்களும் சிவந்திருந்தன. சித்தப்பா பாடுபட்டு தேடி பிடித்து வந்த ஒரு புதிய சமையற்காரி வீட்டை கவனித்துக் கொள்ள இருந்ததனால் பத்மினிக்கு வீட்டு வேலைகள் என்று ஏதுமே இருக்கவில்லை. கணவன் ஆபீஸிற்கு சென்றதும் எஞ்சிய பொழுதை செலவழிக்கும் நிமித்தம் அவள் அருகில் இருந்த ஒரு தையல் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருந்தாள். தையல் கற்றுக்கொள்வது என்பது ஒரு புறம் இருக்க, அங்கே ஒன்று கூடியிருந்த தையலர்கள் அனைவரும் ஊர்வம்பை உழக்கால் அளந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது உண்மை. பத்மினிக்கு உபயோகமாக பொழுதை கழிப்பதை விட வீண் அரட்டைகள் பேசிக்கொண்டு எங்கேயாவது சற்று நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையே அதிகம். அதனால் அந்த தையல் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருந்தாள். ஸ்ரீகாந்தன் வீடு திரும்பிய பொழுதுதான் அவள் தான் தைத்து துணி ஆடைகளை ஒரு சிறு துணிப்பையில் அடைத்து கையில் தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஆபீஸ் வேலை இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விட்டதா என்று அதட்டியபடி கேட்டுக்கொண்டு அவள் பையை தரையில் தொப்பென்று போட்டுவிட்டு பெருமூச்செறிந்தாள். உடம்பை என்னவோ பண்ணித்து 1 மணி நேரம் லீவு எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று தடுமாறி ஸ்ரீகாந்தன் மேலே பேச முடியாது குள் குள் என்று அடுக்கடுக்காக இரும்பினான். தலையை 2 கரங்களாலும் பற்றி கொண்டு முற்றத்து குரட்டில் உட்கார்ந்தான். உடம்புக்கு என்ன என்று அசிரத்தையாக கேட்டபடி பத்மினி அவன் அருகில் வந்தாள். இருமி கொண்டிருந்த ஸ்ரீகாந்தன் இரத்தமாக வாந்தி எடுத்து உமிழ்வதை கண்ணுற்றதும் அவள் தேயிலடைந்து போனாள். அவள் நெஞ்சு பயத்தில் வடபடவென்று அடித்து கொண்டது. பத்மினி, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று பேச முடியாது திணறிவிட்டு மயக்கமாக தூணின் மீது சாய்ந்து விட்டான். ஸ்ரீகாந்தன் ரத்தமும் கோழையும் கண்டு பத்மினி தன் மென்தளிர் மேனி அருவருப்பில் சிலிர்க்க முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். மயக்கமான தன் கணவன் கீழே விழுந்தால் மண்டையில் அடிபடக்கூடுமே என்று கூட அவள் யோசிக்கவில்லை. அந்நிலையில் கை கொடுத்து அவனை தாங்கிக் கொள்ளவும் அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. சித்தப்பா, ஐயோ, இங்க வாங்கோ, இவரை கொஞ்சம் பிடிச்சி படுக்க வையுங்கோ என்று அலறிக்கொண்டு வாயிலுக்கு ஓடினாள். அஸ்தமிக்க கொஞ்சம் நேரமே தான் இருந்த போதிலும் கூடம் இருளில் மூழ்கி கிடந்தது. சூடான பார்லி கஞ்சியை பாத்திரத்தில் நிரப்பிக்கொண்டு அங்கே வந்த சமையற்கார பாட்டியம்மாள் மின்சார விளக்கை பொருத்திவிட்டு பாத்திரத்தை பத்திரமாக அருகில் இருந்த முக்காலியின் மீது வைத்தாள். விளக்கு வெளிச்சத்தை கண்டு கட்டிலின் மீது மறுபுறம் முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்த ஸ்ரீகாந்தனின் நலிந்த உடலை சற்று கூர்ந்து பார்த்து கொண்டு அவள் நின்றாள். அவனுடைய உடலை வாட்டிக் கொண்டிருந்த அந்த நோயின் கொடூரத்தை அவள் மிகவும் அனுபவித்திருந்தாள். ஸ்ரீகாந்தனை ஒத்த வயதுடையவன் அவளுடைய மகன். வாட்டசாட்டமாக நல்ல கட்டுமஸ்தான தேகம் கொண்ட கலையாக இருந்தான். இப்படித்தான் ஒரு நாள் ஆபீஸிலிருந்து வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு திரும்பி தலைவலி ஜுரம் என்று படுத்தான்.
நாளுக்கு நாள் ஜுரம் இறங்கவில்லை, இருமலும் குறையவில்லை. என்ன ஏது என்று முதலில் விவரம் புரியாது தவித்து வைத்தியர்கள் 3 மாதம் சென்றதும் அவனுக்கு க்ஷய ரோகம் வந்துள்ளது என்று கூறி கையை விரித்து விட்டார்கள். மகன் பிழைத்து எழுந்திருக்க வேண்டுமென்று அவள் வேண்டாத தெய்வம் பாக்கி இல்லை. செய்து கொள்ளாத பிரார்த்தனையும் மீதி இருக்கவில்லை. ஆஸ்பத்திரிகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் வைத்தியர் வீடுகளுக்கும் அலைந்ததுதான் மீதமாக இருந்தது. நோய் வந்த முதல் வருஷத்தின் இறுதியிலேயே நாளடைவில் எலும்பும் தோலுமாகிவிட்ட அவளது செல்வ மகன் அவளை தவிக்க விட்டுவிட்டு காலன் வசமாகிவிட்டான். தன் அருமை மகனோடு நோயின் போது பட்ட பல அனுபவங்கள் அவளை பொறுத்த மட்டில் பாதி வைத்திய கலையை போதித்து விட்டிருந்தன. ஆகவே அந்த அம்மாள் ஸ்ரீகாந்தனின் நலிந்த உடலை சந்தேகத்துடன் உற்று பார்த்துவிட்டு தனக்குள் பெருமூச்செறிந்து கொண்டாள். ஸ்ரீகாந்தன் இரத்தமாக வாந்தி எடுத்த பின்னர் நோயாக படுத்து 2 மாத காலத்திற்கு மேலாகிவிட்டது. வைத்திய சிகிச்சைகளினால் உடம்பு படிப்படியாக தேறுவதற்கு பதில் நாளடைவில் மலிந்து தேய்ந்து கொண்டு வந்தது. புகைந்து கொண்டு புறப்பட்ட இருமல் வாய் ஓயாத சங்கிலி தொடர் இருமல்களாக பரிணமித்து விட்டிருந்தது. மண்ணில் பிடுங்கி எடுத்த வள்ளிக்கிழங்கு போல் செழுமையாக இருந்த அவனது உடம்பு இளைத்து பாதியாகி விட்டிருந்தது. இந்த நிலையில் அவன் உடல் தேறி மீண்டும் மனிதனாவதற்கு நல்ல அறிகுறிகள் ஏதும் காணப்படவில்லை. எனவே புத்திர சோகத்தில் ஊறி போயிருந்த அவளது தாய்மை அன்பு நிறைந்த இருதயம் அந்த துர்பாகிய இளைஞன் பொருட்டு மிக்க அனுதாபப்பட்டது உண்மையே. மேலும் இன்னொரு விதத்திலும் அந்த மூதாட்டிக்கு ஸ்ரீகாந்தனின் நிலை மீது மிக்க பரிதாபம் ஏற்பட்டிருந்தது. காலேஜ் படிப்போ பவுடர் பூச்சோ அறியாத பட்டிக்காட்டில் பிறந்து பட்டிக்காட்டில் வாழ்க்கைப்பட்டு இறுதி காலத்திற்கு பிழைக்கும் நிமித்தம் பட்டணம் வந்து சேர்ந்திருந்தவள் அந்த அம்மாள். அவளுக்கு பத்மினியின் போக்கு மிகவும் அதிசயமாக இருந்ததில் புதுமை இல்லை. பத்மினி தன் கணவனுக்கு வந்துள்ள நோயின் கொடுமையை பற்றியோ அவன் படும் அவதியை பற்றியோ சிறிதும் கவலைப்பட்டவளாகவே தோன்றவில்லை. வேலைக்கு சமையற்கார பாட்டியம்மா செய்து போட்ட உணவை நன்றாக சாப்பிட்டு விட்டு சதா கடைத்தெருவிற்கும் சிநேகிதிகள் வீட்டிற்கும் தையல் வகுப்பிற்குமாக போய் வந்து கொண்டிருந்தாள். நோயாக படுத்திருந்த கணவன் அருகே கூட போக அவள் அஞ்சினாள். மருந்துகளை வேலைக்கு எடுத்து கொடுத்தோ ஆகாரத்தை அளித்தோ அவனுக்கு உபச்சரணைகள் செய்யாவிடினும் வாயால் கூட அனுதாபத்திற்கு ஒரு இன்சொல் அவளிடமிருந்து எழவே இல்லை. உங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்கிறது, தலைவலிக்கிறதா என வாய் வார்த்தையாக கூட கேட்டு ஆறுதல் கூறாது இடித்து வைத்த புலி போல் வீட்டுக்கு வந்ததும் முகவாய்க்கட்டையில் கையை வைத்துக்கொண்டு துன்பங்களை வழிந்த முகத்துடன் பத்மினி முற்றத்து குரட்டில் உட்கார்ந்து பொழுதை கழிப்பதைக் காண அந்த அம்மாளுக்கு மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சமையற்காரியாக தொழில் செய்த அனுபவத்தில் அவள் எத்தனையோ விதமான வீட்டு எஜமானிகளை கண்டிருந்தாள். ஆனாலும் புருஷனிடம் பாசமோ பரிவோ அனுதாபமோ இரக்கமோ இல்லாத மரக்கட்டை மனம் படைத்த பெண்ணை கண்டதே இல்லை. ஆகவே அவள் தனக்குள் அடிக்கடி இப்படியும் ஒரு பெண் இருப்பாளோ என்று சொல்லி சொல்லி வியந்து கொண்டிருந்தாள். நோயாளியாக உடலை வருத்தும் வியாதியுடன் போராடி கொண்டு உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்த ஸ்ரீகாந்தன் பால் அவன் மனைவி காட்டிய பாராமுகம் அந்த மூதாட்டியின் பண்பு நிறைந்த உள்ளத்தை வேதனை செய்தது. அதனால் அவன் மீது இரட்டிப்பு மடங்கு இரக்கம் ஏற்பட ஏதுவாயிற்று. தடதடவென்று வாயிலில் வேகமாகச் சென்ற ஒரு மோட்டார் வண்டியின் ஓசை கேட்டு நித்திரையிலிருந்து திடுக்கிட்டு விழித்து எழுந்து உட்கார்ந்து கொண்டான் ஸ்ரீகாந்தன். நெற்றியிலும் மார்பின் மீதும் துளிர்த்து வழிந்து வியர்வையை அருகில் கிடந்த துண்டினால் துடைத்து கொண்டு சுற்றுமுற்றும் கலக்கத்துடன் பார்த்தான். அவனது கண்களில் மிதந்த கேள்வியை புரிந்து கொண்டவள் போல் சமையற்கார பாட்டியம்மாள், அம்மா இன்னும் வெளியிலிருந்து வரவில்லை, கஞ்சி சாப்பிடும் நேரம் கூட தாண்டிவிட்டது, தானே எழுந்திருப்பீர்கள் என்று இத்தனை நேரம் காத்திருந்தேன், முக்காலி மேல் கஞ்சி வைத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு மரியாதையுடன் புடவை தலைப்பை இழுத்து விட்டு கொண்டு தாழ்வாரத்து தூண் அருகே சென்று மறைந்து நின்றாள். வயதில் தன் மகனை ஒத்தவன் என்ற போதிலும் மானத்திற்கு அஞ்சி மரியாதையாக வாழ்ந்து வந்தாள். ஆதலினால் அந்த அம்மாளுக்கு அந்நிய புருஷனான அவனிடம் தாராளமாக நின்று வார்த்தையாட உள்ளம் கூசிற்று. கூடத்து சுவரில் இருந்த கடிகாரத்தை ஸ்ரீகாந்தன் உற்று பார்த்தான். மாலை 6:30 மணியாகி சில நிமிஷங்கள் சென்று விட்டிருந்தன. பகல் 12 மணிக்கு வெளியே சென்றவள் பத்மினி இன்னமும் அவள் வீடு திரும்பவில்லை என்பதை கண்டதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த அவனது பொறுமை எல்லைக்கோட்டை தாண்டி கொண்டு கோபமாக பொங்கி எழுந்தது. இன்னும் வரவில்லையா என்று சினம் பொங்கிய குரலில் கேட்டுவிட்டு வெறுப்பாக முகத்தை திருப்பிக் கொண்டான். நோயாளியான புருஷனை கவனிக்காது ஊர் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த பத்மினியின் மீது சமையற்கார அம்மாளுக்கு கோபம் பற்றி கொண்டுதான் வந்தது. ஆனால் அவள் வீட்டில் வேலை செய்பவள், எஜமானியை பற்றி குறை சொல்ல அவளுக்கு என்ன உரிமை? வந்து விடுவார்,
என்று கூறிவிட்டு பூனை போல் சப்தமிடாது சமையல் அறைக்குள் சென்று மறைந்து விட்டாள். அது சமயம் சித்தப்பா மூச்சு திணற கறிக்காய் குடையையும் மூட்டையையும் தூக்கி கொண்டு வெளியிலிருந்து ஒரு ரிக்ஷாவில் வந்து இறங்கினார். வீட்டு சமையலுக்கு காய்கறிகள் வாங்கி வரவும் ஸ்ரீகாந்தனுக்கு வேண்டிய மருந்துகள் வாங்கி வரவும் என்று தான் வெளியே போகும் முன் ஒரு 5 ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டு பத்மினி சென்றிருந்தாள். அவள் குறிப்பிட்டிருந்த ஜாமான்களை வாங்கி வர சித்தப்பா கடைத்தெருவு முழுவதுமே கொளுத்தும் வெயிலில் சுற்றி அலைய வேண்டி வந்துவிட்டது. 4 தேங்காய்கள், 2 வீசி உருளைக்கிழங்கு என்று பல வஸ்துகள் நிறைந்த கூடையின் கனம் அழுத்த மூச்சு திணற பஸ்ஸில் இருந்து அவர் இறங்கினார். ஒரு பர்லாங்கு தூரத்திலிருந்து தங்கள் வீட்டிற்கு அந்த சுமையுடன் அவர் நடந்து செல்ல முடியாதது போல இருந்தது. வர வர அவருக்கும் வயதாகி கொண்டு வந்தது. அதனால் தள்ளாமை அதிகரித்து கொண்டிருந்தது. மேலும் 1 வருஷ காலமாக அவரை அரித்து கொண்டு வந்த வயிற்று வலி வேறு அவர் உடலில் எஞ்சி நின்ற சக்தியையும் அட்டை போல் உறிஞ்சி கொண்டு வந்ததனால் அவரால் முன்போல நீண்ட அடி போட்டு நடக்க முடியவில்லை. பத்மினிக்கு சித்தப்பாவிடம் மரியாதையோ இரக்கமோ அவர் வயதை குறித்து அனுதாபமோ சிறிதும் இருக்கவே இல்லை. தண்டமாக சாப்பிட்டு கொண்டு தங்கள் வீட்டில் வசிக்க அவரை அனுமதிப்பதா என்ற நினைப்பில் அவள் வீட்டு வேலைக்காரனைப் போல் நொடிக்கு 100 தடவைகள் கடைகளுக்கு போகவும் ஜாமான்கள் வாங்கி வரவும் ஏவி கொண்டிருந்தாள். பற்பசை வாங்கி வர ஒரு மூச்சு நடந்து சென்று வந்ததும் அவரது சிரமத்தை பாராது இரக்கமின்றி போய் கொஞ்சம் கடுகு வாங்கி வாருங்கள் சமையலுக்கு என்று ஒவ்வொரு காரியமாக நினைத்து நினைத்து ஏவிய வண்ணம் இருந்தாள். தான் திருடி பிறரை நம்பாள் என்ற பழமொழிக்கிணங்க ஒரு காலத்தில் சித்தப்பாவுடன் கூட்டாளியாக இருந்து மங்களம்மாள் ஜாமான் வாங்கி கொடுத்த பணத்தை கொள்ளையடித்து பழக்கப்பட்டிருந்த பத்மினிக்கு சித்தப்பாவிடம் சந்தேகம் அடிக்கடி தோன்றியது இயற்கையே. அதனால்தான் செலவிற்கு கொடுத்த பணத்தின் கணக்கை துருவி துருவி செம்பு தம்பிடி விடாது கேட்டு தொலைத்து கொண்டு தெரிந்து கொண்டாள். பத்மினியின் கோபத்திற்கு பயந்து கொண்டு அவள் ஏவிய வேலையை அடிமை போல் செய்து வந்ததும் அவளுக்கு அந்த கிழவரிடம் மதிப்பே இருக்கவில்லை, நன்றியும் இருக்கவில்லை. கோபம் வந்த சமயம் மட்டும் மரியாதையின்றி வாயில் வந்தபடி பேசவும் செய்தாள். மங்கள பவனத்திலே மங்களம்மாளின் வலது கையாக இருந்த அதிகாரம் செய்து நிம்மதியாக வாழ்ந்த தமக்கு அந்த சிறு பெண்ணிடம் ஏற்பட்ட அவமதிப்பு சித்தப்பாவின் நெஞ்சை ரம்பமாக அறுத்து கொண்டிருந்தது. பத்மினியின் கடும் சொல் கேட்க தாளாத சமயங்களில் அவர் நினைத்து கொண்டார். அடிமை போல் ஏன் இந்த வாழ்வு, ஏன் இந்த அவமதிப்பு, பேசாத ஊருக்கு போய்விட்டால் என்ன என்று எண்ணவும் செய்தார். ஆனால் கையிலோ சொந்தமாக ஒரு காலனாவுக்கும் வழியில்லை, உடம்பிலோ வலுவும் இல்லை. இந்நிலையில் அவர் எங்கே போக முடியும்? எனவே அந்த வீட்டில் பத்மினியிடம் இருந்து பணிபுரியவும் முடியாது, ஊருக்கு சென்று சுதந்திரமாக வாழவும் முடியாது. அவர் தவியாக தவித்து கொண்டிருந்தார். தமது பயங்கரமான தற்கால நிலையை எண்ணும் பொழுதெல்லாம் உடல் பலகீனம் மேலிட்டு அந்த கிழவருக்கு சிறு குழந்தை போல் அழுகைதான் வந்தது. ஜாமான் மூட்டைகளை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் மிகவும் பேரம் செய்து முடிவில் ஒரு ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். சித்தப்பாவின் பின்னால் நிழல் போல் வீட்டிற்குள் வந்து நுழைந்தாள் பத்மினி. கடைத்தெருவில் இருந்த புடவை கடைகள் அனைத்திற்கும் ஒரு முறை விஜயம் செய்துவிட்டு தன் புதிய சிநேகிதி ஒருத்தி வீட்டில் சாயங்கால டிஃபனை முடித்துக்கொண்டு அருகில் இருந்த தையல் வகுப்பிற்கு போயிருந்தாள். தையல் வகுப்பு முடிந்ததும் தான் அன்று வெட்டி பாதி தைத்திருந்த சட்டைகளை அள்ளி ஒரு துணிப்பையில் திணித்து கொண்டு கால்நடையாகவே தெருக்களில் குறுக்கும் நெடுக்குமாக புகுந்து அவள் வேகமாக நடந்து வந்ததனால் வேட்டை நாய் போல் பெருமூச்சு விட்ட வண்ணம் உள்ளே வந்தாள். பஸ் ஸ்டாண்டிலிருந்து ரிக்ஷாவில் அவிந்தீர்கள்? இவ்வளவு கிட்ட இருக்கிற வீட்டுக்கு ஒரு ரிக்ஷா வேண்டுமா? அதற்கு வேறு அனாவசியமாக 2 செலவழித்திருப்பீர்களே என்று இறைந்து கேட்ட வண்ணம் தன் கையில் இருந்த பைகளை தரையில் தொப்பென வீசிவிட்டு கால்களை கழுவிக்கொள்ள முற்றத்தில் இறங்கினாள். இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த ஸ்ரீகாந்தனின் கோபம் வெடித்து எரிமலை போல் பீரிட்டு கொண்டு புறப்பட்டது. உன்னை போல் ஊரை சுற்றி வர அவருக்கு உடம்பில் தெம்பு இருக்கவில்லை. அவர் 2 செலவழித்ததில் இங்கே ஒன்றும் குடிமூழ்கி விடாது. வர வர நீ என்ன நினைத்து கொண்டு இப்படி அவரை துச்சமாக பேசுகிறாய்? நான் கேட்கிறேன் என்று இறைந்து கூச்சலிட்டான். செம்பில் நீரை முகுந்து அழகு பார்த்த வண்ணம் கால்களில் விட்டு கழுவி கொண்டிருந்த பத்மினி இந்த எதிர்பாராத தாக்குதலை கண்டு திடுக்கிட்டு செம்பை அப்படியே கீழே போட்டு விட்டாள். அவள் முகம் குப்பென்று கோபத்தில் சிவந்து போயிற்று. நெஞ்சு படபடவென்று திகிலில் அடித்து கொண்டது. பேசிய போது உதடுகள் துடித்தன. நான் இப்போது என்ன சொல்லிவிட்டேன்? ஏன் இப்படி வெள்ளென்று விழுகிறீர்கள் என்று கோபத்துடன் அவள் துக்கம் தொண்டையை அடைக்க திணறினாள். என்ன சொல்லிவிட்டாயா? இன்னும் சொல்வதற்கு பாக்கி ஏதாவது வைத்திருக்கிறாயா? அதையும் சொல்லிவிடு.
என்று இறைந்து கத்திய ஸ்ரீகாந்தன் தொண்டையை பலமாக இருமல்கள் பிடித்து கொண்டன. வந்ததும் வராததுமாக ஒரு மூச்சு சண்டைக்கு இழுக்க வேண்டும் என்று காத்திருந்தீர்கள் போலிருக்கு. எனக்கு தெரியும் இது யார் வேலை என்று என பதிலுக்கு கோபத்துடன் கிரிச்சிட்ட பத்மினி முற்றத்திலிருந்து பாய்ந்து சித்தப்பாவின் அருகில் ஓடி வந்து நின்றாள். ஐயோ பத்மினி, அம்மா குழந்தை, ஈஸ்வரன் சாட்சியாக சொல்கிறேன், நான் ஒரு பாவத்தையும் அறியேன். இப்போதுதான் நான் உனக்கு முன்னால் வீட்டிற்கு ஓடி வந்தேன் என்று அந்த கிழவர் திகைப்புடன் அரற்றினார். ஸ்ரீகாந்தன் படுகையிலிருந்து எழுந்து வேகமாக அவர்கள் அருகே வந்தான். கண்களில் கண்ணில் பறக்க மனைவியின் பக்கம் திரும்பி, இப்பொழுது நீ எங்கே போயிருந்தாய்? அதை சொல்லு. அந்த கிழவரை போய் மிரட்ட வேண்டிய அவசியமில்லை என்று கர்ஜித்தான். தன் இஷ்டப்படியெல்லாம் பொம்மையாக ஆடிக்கொண்டிருந்த தன் அன்பு கணவன் எதிர்பாராத விதமாக இவ்வாறு ஆக்ரோஷமாக கண்டிக்க புறப்பட்டதும் பத்மினியின் தைரியம் பஞ்சாக பறந்து ஓடிவிட்டது. கை கால்கள் விளவிளவென்று பயத்தில் நடுங்கத் தொடங்கிவிட்டன. எனினும் சாமர்த்தியமாக, இதெல்லாம் என்ன, திடீரென்று புது புது கேள்வி எல்லாம் என்று பற்களை கடித்தபடி உருமினாள். புது கேள்வி அல்ல, ரொம்ப நாளாக கேட்க வேண்டிய கேள்விகள். நீ என்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்க? சம்பாதித்து போட திறமையும் உடலில் வலுவும் யௌனவும் இருக்கும் வரைதான் நான் உனக்கு கணவன். வறுமையும் நோயும் வந்ததும் நான் வெறும் பழைய கந்தலுக்கும் கேவலமாகிவிட்டேன் இல்லையா? கட்டின புருஷன் சாக கிடக்கிறானே என்ற அச்சமோ பயமோ இருந்தால் இப்படி ஊர் சுற்றி திரிவாயா என்று ஆத்திரத்துடன் கேட்டுக்கொண்டு அருகில் நெருங்கினான். உங்களுக்குத்தான் பேச தெரியும் என்று அடுக்கிக் கொண்டு போகிறீர்களே, எனக்கும் பேச தெரியும். உங்கள் உடம்பில் க்ஷயம் இருக்கிற சங்கதியை ஒளிச்சு மறைச்சு வச்சால் உங்கள் அக்கா. இந்த விஷயம் முன்னாடியே தெரிந்திருந்தால் எங்க அண்ணா உங்களுக்கு என்னை கொடுக்க சம்மதித்திருப்பாரா? உங்க அக்கா பாவி, என் குடியை கெடுத்தாள், என் வாழ்வை நாசமாக்கினாள். கடைசியில் ஒரு நோயாளி புருஷனோடு திண்டாடும்படி என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டாள். அவள் நன்றாகவே இருக்க மாட்டாள், சதிகாரி என்று படபடவென்று ஆத்திரத்தில் பொறிந்து கொட்டிய பத்மினி இன்னும் ஏதேதோ பேசுமுன் ஸ்ரீகாந்தன் ஓங்கிய கரம் அவளது வலது கன்னத்தில் படீர் என்று ஓசையுடன் வந்து விழுந்தது. ஐயோ அம்மா என்று வீடே இரண்டு படும்படி அலறிய பத்மினி தன் கன்னத்தை கரங்களால் தாங்கி கொண்டு கோவென்று கதறத் தொடங்கிவிட்டாள். என் அக்காவை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் தெரியுமா? நீலி, அழுடி, அழுது அழுது என் வாழ்வை நாசமாக்கிவிட்ட பாதகி, உன்னை கைப்பிடித்த அன்றே என்னை சனீஸ்வரன் பிடித்து கொண்டு விட்டான் என்று கோபத்துடன் கர்ஜித்த ஸ்ரீகாந்தன் தன்னுள் எழுந்த மிருக வெறியை அடக்க முடியாதவனாக அவளது கழுத்தை பற்றி முரட்டுத்தனமாக குலுக்கல் உற்றான். ஐயோ ஐயோ, கொலை கொலை என்று பத்மினி போட்ட கூச்சலும், செத்து விடு, என்னை பிடித்த பீடை விடும் என்று வீடு இரண்டுபட ஸ்ரீகாந்தன் போட்ட இரைச்சலும் கேட்டு சமையற்கார பாட்டி நடுநடுங்கி போய் கூடத்திற்குள் ஓடி வந்தாள். இது என்ன ஸ்ரீகாந்தா, விடு, விட்டு தொலை, நன்றாக இல்லை என்று பதறியபடி சித்தப்பா குறுக்கே புகுந்து தம்பதியரை பிரிக்க முயன்றார். தெருவில் போய்க் கொண்டிருந்தவர்களும் அக்கம் பக்கத்தவர்களும் இந்த இரைச்சலை கேட்டு வாயிலில் வந்து கும்பலாக நின்று வேடிக்கை பார்ப்பதை கண்டதும் ஸ்ரீகாந்தன் தன் பிடியை தளர்த்து விட்டு அப்பால் சென்றான். பத்மினி மீண்டும் சிறு குழந்தை போல் விக்கி விக்கி அழுத வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். இனி அழுவதற்கு உனக்கு ஏதும் இல்லை. விரைவில் உனக்கு இந்த பயங்கர வாழ்விலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். இப்போதை விட 2 மடங்கு சுதந்திரத்துடன் நீ சுகமாக இருக்கலாம். உனக்கு தெரியுமா, எனது சுவாச பைகள் 2ஐயும் ஷயம் அரித்து விட்டிருக்கிறது. விரைவில் நான் இறந்து விடுவேனாம் என்று கூறிவிட்டு வெறுப்பாக சிரித்தான் ஸ்ரீகாந்தன். ஸ்ரீகாந்தா, இப்படியெல்லாம் பேசாதேப்பா, அவள் சிறு குழந்தை, உலக அனுபவம் இல்லாதவள் என்று சித்தப்பா தனிவான குரலில் சொன்னார். எனது மரணத்திற்கு பிறகு அனுபவம் அவளுக்கு அதிகம் ஏற்பட போகிறது, அதனால் எச்சரித்தேன் என்று சிரித்தான் ஸ்ரீகாந்தன் வறட்சியாக. கண்ணீரை துடைத்து கொண்டு கணவனை குரோதமாக பார்த்தாள் பத்மினி. கண்டபடியெல்லாம் பேசுவது அனாவசியம். நான் எங்க அண்ணா வீட்டிற்கு இப்பொழுதே போய்விடுகிறேன் என்று கூறிவிட்டு மலமளவென்று கண்ணீர் உகுத்தாள். போ, இப்பவே புறப்பட்டு போய்விடு. இனி இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை. இத்துடன் நீ என் மனைவியும் அல்ல. நான் இறந்து விட்டால் கூட நீ என் பிணத்தை வந்து பார்க்கவும் தேவையில்லை, தெரிந்துகொள் என்று கூச்சலிட்ட ஸ்ரீகாந்தன் தொண்டையை பலத்த இருமல் பிடித்து கொண்டது. கொல் கொல் என்று விடாது இருமியபடி முற்றத்து ஓரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். கோழையுடன் பச்சை ரத்தமும் வாயிலிருந்து கொட்டவே அவன் அப்படியே மயக்கமாகி விழுந்து விட்டான். காலை ஸ்நானத்திற்கு பிறகு ஜெயஸ்ரீ பவனத்தின் பின்புற தோட்டத்திற்குள் சென்று மைதிலி அன்று அலர்ந்த சில மலர்களை கொய்து பூக்குடையில் நிரப்பிக்கொண்டு உள்ளே வந்தாள். நாளடைவில் அவர்களது செல்வ நிலையும் அந்தஸ்தும் உயர்ந்து கொண்டு சென்ற போதிலும் மங்கள பவனத்திலே இருந்தபோது அவள் அனுஷ்டித்து வந்த குடும்ப தர்மங்களை
அவள் சிறிதும் புறக்கணிக்கவே இல்லை. ஆடம்பரமின்றி மிகவும் பக்தி சிரத்தையுடன் அன்றாடம் தான் செய்து வந்த பூஜையை விரைவாக முடித்துக்கொண்டு சமையற்கட்டிற்கு வந்தாள். நீலகண்டனின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவள் சமையலுக்கு ஒரு பாட்டி அம்மாளை தங்கள் வீட்டில் அமர்த்தி கொண்டிருந்தாள். ஆள் இருந்த போதிலும் தன் கணவனது சாப்பாட்டு விஷயத்தை தானே கவனித்தால்தான் அவள் மனம் அமைதியுறும். எனவே அன்று காலை போஜனத்தின் திட்டங்களை எடுத்து கூறிவிட்டு வேண்டிய ஜாமான்களையும் எடுத்து கொடுத்துவிட்டு வெளியே வந்தாள். கணவன் போஜனம் செய்துவிட்டு தன் கம்பெனிக்கு புறப்படுவதற்குள் அவளுக்கு தினசரி கொள்ளை காரியங்கள் காத்து கிடந்தன. ஒவ்வொன்றையும் நேரடியாக தானே கவனித்து முடிப்பதில் அவளுக்கு ஒரு அலாதி ஆனந்தம். செட்டியார் அம்மா வந்திருக்காங்க என்று வேலைக்கார பையன் ஓடி வந்து பராக்கு கொடுத்தான். மைதிலி மிகவும் ஆவலுடன் பரபரப்பாக வாசல் ஹாலுக்கு ஓடினாள். ஒரு கூடையில் பழங்களை நிரப்பி வேலையால் பின்னால் சுமந்து வர கந்தசாமி செட்டியார், சக தர்மணி அமிர்தவல்லி அம்மாள் ஒரு தட்டில் வெற்றிலைப்பாக்கு புஷ்பத்துடன் உள்ளே வந்தாள். வாங்கோம்மா, வாங்கோ, உட்காருங்க என்று மிகவும் அன்போடு உபசரித்தாள் மைதிலி. தற்சமயம் உத்தியோக முறையில் கந்தசாமி செட்டியாருக்கும் நீலகண்டனுக்கும் தொடர்பு ஏதும் இருக்கவில்லை என்ற போதிலும் இரு குடும்பத்திடையே ஏற்பட்ட பரிச்சயத்தினால் உதித்த சிநேகிதத்திற்கு ஏதும் பங்கம் ஏற்பட்டு விடவில்லை. மைதிலி, உன் தம்பிகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது. இப்பவே சொல்லிவிட்டேன். உன் வீடு, குழந்தைகள் 2 பேரும் உன் உடன்பிறப்பு என்று நினைத்து கொண்டு நீயும் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கணும், தெரியுமா என்று அவரும் வந்திருந்து மிகவும் உரிமையுடன் அதட்டிக்கொண்டு தான் கொண்டு வந்த பழங்களுடன் வெற்றிலைப்பாக்கு நிறைந்த தட்டை அவளிடம் நீட்டினாள் அந்த அம்மாள். அதை கையில் வாங்கி கொண்டு மைதிலி அருகில் இருந்த மேஜை மேல் வைத்தாள். அதற்கென்ன அம்மா, நாங்கள் 2 பேரும் வந்து ஜமாய்த்து விடுகிறோம். உங்களுக்கு செய்யாது பின் யாருக்குத்தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்று கூறிவிட்டு தட்டின் மேலிருந்த விவாக முகூர்த்த பத்திரிகையை எடுத்து ஆவலுடன் பிரித்து பார்த்தாள். என்னவோ மைதிலி, ஐயர் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்த வேலை. பசங்க 2ம் இன்டர்மீடியட் படித்து முடிச்சு விட்டதுகள். மேலே படிக்க வைக்கணும்னு வீட்டில் அவருக்கு ஆசை. சேமிக்கை அனுப்பி விடலாம்னு கூட ரொம்ப ரொம்ப யோசனையா இருக்கார். இதுகள் 2ம் எங்கேயே போய் படித்தாலும் படிக்கட்டும். ஆனால் காலாகாலத்தில் ஒரு கால் கட்டு மாட்டி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடவுள் கிருபையில அதுவும் கூடி வந்து விட்டது என்று மகிழ்ச்சியுடன் படபடவென்று பேசி முடித்துவிட்டு ஆசனம் ஒன்றில் சாய்ந்து கொண்டாள். இதோ வந்து விட்டேன் என்று கூறிவிட்டு மைதிலி மின்னல் வேகத்தில் சமையற்கட்டுக்குள் ஓடினாள். விரைவாக கொஞ்சம் காஃபியை கலந்து எடுத்து ஒரு டம்ளரில் நிரப்பி எடுத்துக்கொண்டு ஹாலுக்குள் வந்தாள். இதெல்லாம் என்னத்துக்கு மைதிலி? காலை வேளையில் எத்தனை வாட்டி சாப்பிடுகிறதாம் என்று மறுத்தும் அமிர்தவல்லி முடிவில் வேறு வழியின்றி மைதிலியின் உபசரணையை ஏற்க வேண்டி வந்துவிட்டது. வீட்டுக்காரர், நீ எல்லோரும் சௌக்கியம்தானே? குழந்தைகளும் சௌக்கியம்தானே? எங்கே அதுகளை கண்ணில் காணோம் என்று அன்புடன் குசலம் விசாரித்தாள் அந்த அம்மாள். மாடியில் அவர்கள் 2 பேரும் டியூஷன் படிக்கிறார்கள். இதோ கூப்பிடுகிறேன் என்று பதில் அளித்துவிட்டு மாடிப்படியின் அருகே சென்று உரத்த குரலில், ரவி, ஜெயஸ்ரீ, 2 பேரும் சித்த கீழே வாருங்கள் என்று அழைத்தாள். சில வினாடிகளில் மாடிப்படி மீது மகிழ்ச்சி நிறைந்த 2 குழந்தைகளின் சிறுபொலி கேட்டது. அம்மா, எதுக்கு கூப்பிட்ட என்ற உற்சாகத்துடன் இறைந்து கேட்ட வண்ணம் மூச்சு வாங்க ஓடி வந்தான் ரவிச்சந்திரன். அண்ணனுடன் போட்டியிட்டு கொண்டு விரைவாக ஓடி வந்ததில் மூச்சு திணறி களைத்து போன ஜெயஸ்ரீ தாயின் முந்தானியை பிடித்துக்கொண்டு அவளது கால்களை கட்டி கொண்டு நின்றாள். இங்கே வாடா தம்பி, என்ன வெக்கம் உனக்கு? உன் பாட்டியாரை தெரியவில்லையா உனக்கு என்று சொந்தம் பாராட்டி விசாரித்த அமிர்தவல்லி ரவிச்சந்திரனை தாவி பிடித்து இழுத்து தன் அருகே அணைத்த வண்ணம் உட்கார வைத்துக் கொண்டாள். இங்கே வாமா கண்ணு என்று ஜெயஸ்ரீயை அன்புடன் அழைத்து தன் மடி மீது தூக்கி வைத்துக்கொண்டு தங்கத்தை நிகர்த்த மேனி அழகு படைத்த அக்குழந்தையின் மென்மையான நெற்றியில் மனம் கனிந்து முத்தமிட்டு மகிழ்ந்தாள். ரவிக்கு 8 வயது இருக்குமல்லவா? அதுக்குள்ளாக காலம் எவ்வளவு விரைவாக போய்விட்டது பார்த்தியா மைதிலி என்று வியப்புடன் கேட்ட அமிர்தவல்லி நாணத்துடன் உடலை கூனி குறுகி கொண்டு சங்கடத்துடன் தன் அருகே விட்டிருந்த அந்த சிறுவனை ஆசையுடன் பார்த்தாள். இப்பத்தான் ஜெயஸ்ரீ பிறந்தது போல இருக்கிறது. அதற்குள் 5 வருஷம் மூடிவிட்டது. காலம் யாருக்காக காத்திருக்கிறது என்று பதில் அளித்த மைதிலி எதிரில் இருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். ஐயர் தானே இந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார் என்று அமிர்தவல்லி கேட்டதற்கு ஆமாம் என்று தலையசைத்தாள் மைதிலி. அவரே சொல்லிக் கொடுக்கட்டும். ஐயர் சொல்லிக் கொடுக்கும் குழந்தைகள் கட்டாயம் முன்னுக்கு வந்து விடுவார்கள் என்றாள் அந்த அம்மாள். பரமேஸ்வர ஐயரும் நாங்களும் மிகவும் நெருங்கி பழகிவிட்டதனால் அவர் எங்களுக்கு வேற்று மனிதராகவே தெரியவில்லை. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மா என்று அவர் சொன்னபோது சந்தோஷத்துடன் அவர்கள் கல்வி பொறுப்பை
அவர் கையில் ஒப்படைத்து விட்டேன் என்று பெருமிதத்துடன் மைதிலி பதிலளித்தாள். ஜெயஸ்ரீயின் நெற்றி மீது தவழ்ந்த சுருண்ட கூந்தலை அன்போடு விரல்களால் வருடிக்கொண்டு அமிர்தவல்லி மகிழ்ச்சி நிறைந்த குரலில், மைதிலி, என்னவோ அம்மா, பரமேஸ்வர ஐயர் குடும்பத்தின் தொடர்பாலே உனக்கும் எங்களுக்கும் பரிச்சயம் ஏற்பட்டது. உன் புருஷன் தனது சாமர்த்தியத்தினால் நன்றாக மென்மேலும் பணத்தை பெருக்கிக் கொண்டு விட்டார். நீங்கள் 2 பேரும் மனசு ஒன்னாகி ஒத்துமையாக வாழ்கிறதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஐயர் மகன் சுந்தரமூர்த்திக்கு கூட உங்கள் புருஷன் கம்பெனியில் ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அவங்க உனக்கு செய்த உதவிக்கு நீ திரும்ப உபகாரம் செய்து விட்டதை அறிஞ்சு எனக்கு ரொம்ப திருப்தியாகிவிட்டது. முருகன் கிருபையால நீ சுகமா நீடூழி காலம் வாழணும். அவ்வளவுதான். வரட்டுமா என்று கூறிவிட்டு அமிர்தவல்லி அம்மாள் மடியில் இருந்த ஜெயஸ்ரீயை மார்புடன் அணைத்து முத்தமிட்டு அவளுடைய மிருதுவான கன்னங்களை தொட்டு திருஷ்டி சொடுக்கினாள். ரவிச்சந்திரனை அணைத்து அவன் நெற்றியிலும் ஒரு முத்தமிட்டு விட்டு, வரட்டுமா, எனக்கு உத்தரவு கொடம்மா, நேரமாகிறது என்று கூறிக்கொண்டு எழுந்திருந்தாள். அருகில் இருந்த பூஜை அறைக்கு ஓடிச் சென்று மைதிலி தட்டில் வெற்றிலைப்பாக்கு, பழம் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு வந்து அவைகளை அந்த அம்மாளுக்கு கொடுத்து உபசரித்து வாயில் வரை வந்து அவளை வழி அனுப்பினாள். செட்டியார் மனைவி காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். தலையை வெளியே நீட்டி, சொல்ல மறந்து விட்டேனே மைதிலி, உன் தம்பிகள் 2 பேரும் உனக்கு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்தாக வேண்டும் என்று ஏக மனதாக போட்டு விட்டாங்க. அடுத்த வாரம் கடைக்கு போகிறேன், வந்து அழைத்து போவேன். மறுக்காம வந்து உனக்கு பிடிச்ச சேலையை நீயே பொறுக்கி எடுத்துக்கணும், கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் என்று பற்களை எல்லாம் காட்டி குதூகலத்துடன் சிரித்தாள். அதுக்கு என்ன அம்மா, நீங்கள் அன்போடு கொடுக்கும் பரிசை நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன். ராமன் லக்ஷ்மணன் 2 பேருக்கும் சொந்தத்தில் தானே பெண் எடுத்திருக்கிறீர்கள் என்று வினவினாள். ராமனுக்கு என் அன்னார் மகளை எடுத்திருக்கிறோம், லக்ஷ்மணனுக்கு அவருடைய அக்காள் மகளை எடுத்திருக்கிறோம். 2 பக்கத்து சொந்தத்தையும் விட்டு கொடுக்கவில்லை. மேலும் எங்க அண்ணாவும் செலவாளியாகி கை சளைத்து போய்விட்டார். அவங்க அக்கா குடும்பம் ரொம்ப இல்லாமையிலே கஷ்டப்படுகிற குடும்பம்தான். பகவான் நமக்கு நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சுற்றத்தாருங்களுக்காவது அதனால கொஞ்சம் உபயோகமாக இருக்கட்டும் தான் சொந்தத்திலேயே பெண் எடுத்தோம். வரேன் நம்ம மைதிலி என்று கூறி கை குவித்து நமஸ்கரித்து விடைபெற்று கொண்டாள் அமிர்தவல்லி அம்மாள். கார் பங்களாவை விட்டு வெளியே சென்ற பின்னரும் மைதிலி சிறிது நேரம் அப்படியே செயலற்று நின்று கொண்டிருந்தாள். அமிர்தவல்லி அம்மாள் கடைசியாக கூறி சென்ற மொழிகளில் உண்மை இருக்கத்தான் இருந்தது. செல்வர்க்கழகு செழுங்களை தாங்குதல் என்ற புன்மொழி கருத்தை அந்த அம்மா தன் உள்ள பண்போடு கலந்து மிக்க பணிவாக எடுத்துச் சொன்னாள். நீலகண்டனுக்கும் அவளுக்கும் தற்சமயம் பகவானின் கருணையால் ஐஸ்வர்யம் பெருகி கொண்டு வந்தது. தங்களது சொந்த தேவை போக மற்றவருக்கு உதவி செய்யவும் அவர்களால் முடியும் என்ற நிலையில் இருந்தார்கள். கடந்த 1 வருஷ காலமாக அவள் காதுகளில் பலவிதமான வதந்திகள் விழுந்து கொண்டுதான் இருந்தன. வீட்டை விற்ற பின் மங்களம் முதலியோர் படத்தொழிலில் ஈடுபட்டு படுதோல்வியுற்று கடனாளியாகி தரித்திரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாக அவள் அரைக்குறையாக விஷயத்தை அறிந்து கொண்டிருந்தாள். மங்களமும் தம்பி ஸ்ரீகாந்தனுடன் மனஸ்தாபப்பட்டு கொண்டு தனியே வெளியேறி எங்கேயோ ஒரு வாடகை வீட்டில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு ஜீவனம் செய்கிறாள் என்ற விஷயத்தை அவள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருந்தாள். கணவனை இழந்த கைம்பெண் நிலையில் செல்வத்தை இழந்து தரித்திரத்தில் தன் குழந்தையுடன் கஷ்டப்படும் நாத்தனாரை எண்ணி எண்ணி அவள் மனம் மிகவும் வேதனை அடைந்திருந்தது. மங்களம் எங்கே வசிக்கிறாள் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பத்மினியின் கட்டுப்பாடுகள் இல்லாததனால் நேரடியாக சென்று நாத்தனாரிடம் மனம் விட்டு பேசி கடந்து போனதை மறந்துவிட்டு அவள் சுகமாக வாழ ஏதேனும் உதவ வேண்டும் என்றெல்லாம் அவள் மனம் பல எண்ணி தத்தளித்து கொண்டிருந்தது. தன் மனதில் ஏற்பட்ட இந்த சிந்தனையை அவள் கணவனிடம் கூறி ஆலோசனை கேட்க மிகவும் விரும்பினாள். ஆனால் மங்களத்தை பற்றி பேச்சு தொடங்கவே அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஸ்ரீமான் திவாகரன் மறைவிற்கு அனுதாபம் விசாரிக்க சென்றபோது தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பிறகு நீலகண்டன் தனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள் என்ற நினைவையே அடியோடு மறந்தே போய்விட்டான். சஞ்சலமாக பற்பல சிந்தித்து கொண்டு நின்ற மைதிலி பின்னால் காலடி ஓசை கேட்பதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பினாள். அப்பா உன்னை கூப்பிடுகிறாரு என்று மழலை போல் கொஞ்சிக் கொண்டு ஓடி வந்து காலை கட்டி கொண்டாள் குழந்தை ஜெயஸ்ரீ. வெளியே புறப்பட ஆயத்தமாக உடுத்தி கொண்டு மாடியில் இருந்து இறங்கி வந்த நீலகண்டன் ஹாலில் நின்று கொண்டிருந்தான். சமையல் ஆகிவிட்டிருந்தால் அடியேன் சாப்பிட சித்தமாக இருக்கிறேன் என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு ஜரிகை அங்கவஸ்திரத்தை எடுத்து ஆசனம் ஒன்றின் கை மீது பத்திரமாக வைத்தான்.
ஒரு நிமிஷம், எல்லாம் தயாராகிவிடும் என்று புன்னகையுடன் பதிலளித்த மைத்திலி சமையற்கட்டிற்கு ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். அன்று குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட விடுமுறை நாள். எனவே தந்தையின் அருகில் அமர்ந்து கொண்டு தாயார் பரிமாற இருவரும் சாப்பிட்டுவிட்டு தோட்டத்திற்குள் விளையாடச் சென்று விட்டனர். போஜனத்தை முடித்துக்கொண்டு ஹாலுக்குள் வந்தான் நீலகண்டன். மனைவி கொண்டு வந்து வைத்த வெற்றிலை தட்டிலிருந்து கொஞ்சம் பாக்கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு ஜருகி அங்கவஸ்திரத்தை எடுத்து அணிந்து கொண்டு வெளியே செல்ல கிளம்பினான் நீலகண்டன். வாயில் வரை சென்றவன் ஏதோ நினைத்து கொண்டவன் போல் திரும்பி, மைத்திலி, உன்னை கேட்க வேண்டும் என்று இருந்தேன், மறந்தே விட்டேன். இந்த கடிதத்தை பார் என்று சொல்லிவிட்டு அவசரமாக சட்டை பையில் இருந்த ஒரு கடித உரையை எடுத்து அவளிடம் நீட்டினான். மைத்திலி அதை வாங்கி பிரித்து படித்தாள். சிரஞ்சீவி நீலகண்டனுக்கு காமாட்சி பாட்டி அநேக ஆசீர்வாதம். இங்கு யாவரும் க்ஷேமம். அங்குள்ள க்ஷேமத்தை அடிக்கடி கடிதம் போட்டு கொண்டிருக்கவும். இப்போவும் எனக்கு தள்ளாமை அதிகமாகிவிட்டதனால் காசிக்கு ஒரு முறை போய்விட்டு வர வேண்டும் என்று ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். நீ நல்ல திசையில் இருப்பது பற்றி கேள்விப்பட்டேன். என் காசி யாத்திரைக்கு ஏதாவது பண உதவி செய்தால் மிகவும் சௌகரியமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடிதம் கண்டதும் ஏதாவது அனுப்பி வைத்தால் உபகாரமாக இருக்கும். காசிக்கு போகும்போது பட்டணத்தில் உன்னோடும் குழந்தைகளோடும் ஒரு 10 நாள் தங்கி இருக்க மிகவும் ஆசையாக இருக்கிறது. உன் விலாசம் சரியாக தெரியாததனால் இத்தனை நாளும் கடிதாசி எதுவும் போடவில்லை. சௌபாக்கியவதி மைத்திலிக்கு என் ஆசீர்வாதத்தை சொல்லவும். உடனே பதில், காமாட்சி. இதற்கு நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டுவிட்டு மனைவியின் முகத்தை ஆவலுடன் பார்த்தான். மைத்திலிக்கு சட்டென ஏதும் பதில் சொல்லவே தோன்றவில்லை. பாட்டிக்கு வயதாகிவிட்டது, அதனால் என்று முடிக்காது வார்த்தைகளை பாதையில் விழுங்கினாள். நான் நினைத்ததை நீயும் சொல்லிவிட்டாய். பாட்டிக்கு வயதாகிவிட்டது, தள்ளாமை அதிகமாக இருக்கிறது, உதவ வேண்டும் என்று வாய் திறந்து கேட்கிறாள். நாம் மறுப்பது தர்மம் அல்ல. பாட்டிக்கு காசி யாத்திரை செல்ல வேண்டியது அவசியம். அதனால் இன்று தபாலில் அவள் பெயருக்கு 100 ரூபாய் பணம் அனுப்பிவிடுகிறேன். இங்கே வந்து 10 நாள் என்ன, 1 மாதமானாலும் தங்கி போகலாம் என்று கடிதமும் போட்டு விடுகிறேன். பாட்டி நமக்கு ஆபத்திற்கு தங்க இடம் கொடுத்து உதவியதை மறக்கக்கூடாது என்றான் அவன். அப்படியே செய்யுங்கள் என்று பதிலளித்த மைத்திலியின் உள்ளத்தில் பல்வேறு உணர்ச்சிகள் அது சமயம் போராடி குமுறி கொண்டு வந்தன. நீலகண்டன் வெளியே சென்ற பின்னர் மாடி பக்கம் சென்றாள் அவள். கடந்த 1 வருஷமாக ஒழிந்த வேளையில் வீட்டில் இருந்தபடி ஆங்கிலமும் தமிழும் படிக்க அவள் கற்றுக்கொண்டிருந்தாள். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி முடித்த பின்னர் பரமேஸ்வர ஐயர் அவளுக்கும் கல்வி போதித்து வந்தார். கணவன் வெளியே சென்ற பின்னர் வீட்டு வேலைகளிலிருந்து ஓய்வு ஏற்படும் பொழுதுதான் அவள் படிக்க புஸ்தகத்தை எடுப்பது வழக்கம். மைத்திலிக்கு ஓய்வு ஏற்பட்டு பாடம் கேட்க வரும் வரை பரமேஸ்வர ஐயர் பொறுமையாக காத்திருப்பதும் வழக்கமாகிவிட்டிருந்தது. நோட்டு, புத்தகம், பேனா இவை சகிதம் வந்து எதிரே உட்கார்ந்த மைத்திலியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தார் பரமேஸ்வர ஐயர். என்றும் இல்லாது அவர் வதனம் சாம்பி இருப்பதை கண்ணுற்றதும் அவர் உள்ளம் துணுக்குற்றது. ஏனம்மா குழந்தாய் மைத்திலி, உங்கள் உடம்பிற்கு என்ன என்று பரிவுடன் விசாரித்தார். மிகவும் நெருங்கி பழகிவிட்ட போதிலும் அவர் மைத்திலியை நீங்கள் என்று அழைப்பதை நிறுத்தவே இல்லை. உங்களிடம் சொல்வதற்கு என்னமம்மா, உங்களுக்கு எங்கள் குடும்பத்து விஷயங்கள் எல்லாம் தெரியும். இந்த கடிதத்தை பாருங்கள் என்று கோபமும் துக்கமும் கலந்த குரலில் கூறிவிட்டு காமாட்சி பாட்டியின் கடிதத்தை அவரிடம் கொடுத்தாள். படித்து முடித்ததும் அவர் வாய்விட்டு சிரித்தார். அம்மா மைத்திலி, இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை. இதுதான் உலகப்போக்கு என்றார் அவர். மாமா, பாட்டி எங்களிடம் நடந்து கொண்ட முறைக்கு, அதுவும் கைப்பொருள் இல்லாது திண்டாடிய சமயம் என்னை நடத்திய கேவலமான முறைக்கு நாங்கள் இது சமயம் உதவ வேண்டியது தேவையே இல்லை. பாட்டிக்கு பணம் அனுப்புவது பற்றி அவர் ஆலோசனை கேட்டபோது சரி என்று நான் முழு மனதுடன் ஆமோதிக்கவில்லை மாமா. இவர்களுக்கெல்லாம் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு கோபமும் ஆத்திரமும் ஏற்படுகிறது என்று கூறிவிட்டு முகத்தை கீழே தாழ்த்தி கொண்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் கன்னங்கள் மீது உருண்டோடுவதைக் கண்ட பரமேஸ்வர ஐயர், அம்மா, நீங்கள் அழுகிறீர்களோ என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். ஆமாம் அம்மா, கடந்து போன அந்த துன்ப நாட்களை நினைத்து கொண்டேன். வருத்தம் தாங்க முடியவில்லை. அழுகை வந்துவிட்டது. பாட்டி வீட்டிலிருந்து கையில் 10 ரூபாய் பணத்துடன் கை குழந்தையை தூக்கி கொண்டு அனாதை போல் அல்லவா இந்த பட்டணத்திற்கு வந்தேன் என்று கூறிவிட்டு விம்மினாள். பரமேஸ்வர ஐயர் அவளை இரக்கத்துடன் பார்த்து கொண்டே பேசினார். அம்மா, நீங்கள் கடந்து போன கஷ்டங்களை நினைத்து வருந்துவது தவறு. நமக்கு துன்பம் விளைவித்தவர்களை தண்டிக்க வேண்டுமானால் அவர்கள் உள்ளம் வெட்கும்படி நன்மை செய்துவிட வேண்டும் என்பது பொய்யா மொழி. பணம், அந்தஸ்து, சௌகரியம் எல்லாம் கடவுள் கருணையால் உங்களுக்கு பெருகி நிற்கின்றன. அத்தோடு மனத்தையும் அவைகள் போல் பன்மடங்காக பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்.
அதுதான் மனித ஜென்மமாக பிறந்துவிட்டதன் பெருமை. கண்களை துடைத்துக்கொண்டு மைதிலி புன்முறுவல் செய்தாள். மாமா, உங்களின் போதனை என் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. என் மனதிலே கோபதாப உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. வாஸ்தவம், அவைகளை களைந்துவிட முயற்சி செய்கிறேன். மாமா, உங்களை இன்னொரு யோசனை கேட்க விரும்புகிறேன் என்றாள். கேளுங்கள் அம்மா என்று பரமேஸ்வர ஐயர் பணிவாகச் சொன்னார். கைக்குழந்தையுடன் பட்டணம் வந்ததும் என் சிநேகிதி ஜானகிபாய் என்பவள் வீட்டிற்கு தங்கச் சென்றேனே, ஞாபகம் இருக்கிறதா என்றாள். நன்றாக இருக்கிறது. நீங்கள் சொல்லப்போவதையும் என்னால் ஊகிக்க முடிகின்றது. அன்று இடம் கொடுத்து உதவி செய்ய மறுத்த ஜானகிபாய் தற்சமயம் உங்கள் உதவியை வேண்டுகிறாள் இல்லையா என்று கேட்டார் அவர் சிரித்துக்கொண்டு. சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஜானகிபாயின் தம்பிக்கு நான் என் கணவரிடம் சொல்லி எங்கள் கம்பெனியில் ஒரு வேலை தர வேண்டுமாம். கடிதத்திற்கு மேல் கடிதம் எழுதுகிறாள் என்றாள் மைதிலி. கம்பெனியில் தற்சமயம் ஏதாவது வேலை காலி இருந்து அந்த பையனும் தகுதி உடையவனாக இருந்தால் கட்டாயம் உதவி செய்யுங்கள். அம்மா, அவர்கள் உள்ளம் குறுகி இருந்தால் நமது உள்ளமும் குறுகி இருளடைந்து போக வேண்டியது அவசியமல்ல என்றார். இன்றைய மனநிலையில் எனக்கு பாடம் கற்க விருப்பமில்லை. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். கடைசியாக ஒரு ஆலோசனை கேட்க விரும்புகிறேன். யோசித்தே எனக்கு பதில் சொல்லுங்கள். என் நாத்தனார் மங்களம்மாள் தன் குழந்தையுடன் மிகவும் கஷ்ட திசையில் இருக்கிறாள். எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் என் கணவர் அவர்கள் மீது ரொம்பவும் கோபமாக இருக்கிறார். எப்படி விஷயத்தை ஆரம்பிப்பது என்றே தெரியவில்லை. தாயை போல் தம்பியை அடிநாளிலிருந்து வளர்த்து விட்டவர் என் நாத்தனார். அவர்களுக்கு உதவி செய்யாது கைவிட்டால் மகா பாவம் வந்து சம்பவிக்கும் என்று நான் அஞ்சுகிறேன் என்றால் துக்கம் தொண்டையை அடைக்க. மைதிலி, அவர்களுக்கு இந்த சமயம் உதவி செய்ய வேண்டியது உங்கள் கடமைதான். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்கள் கணவர் மனம் மாறிவிடும். இரத்த பாசமானது எத்தனையோ விசித்திரமான மனமாற்றத்தை உண்டாக்கும் என்பது யாவரும் அறிந்த உண்மை. மங்களம்மாள் எங்கே வசிக்கிறார்கள், அவர்கள் நிலைமை என்ன என்று முதலில் நான் விசாரித்து வருகிறேன். பிறகு நீங்கள் அதை பற்றி உங்கள் கணவரிடம் பேசலாம் என்று கூறிவிட்டு எழுந்திருந்தார். மைதிலி கீழே இறங்கி வந்தாள். சாப்பிடும் நேரம் சென்றுவிட்ட போதிலும் அவளுக்கு உணவின் மீது ஆர்வமோ பசியோ இருக்கவில்லை. வாழ்க்கையில்தான் எத்தனை முட்டுக்கட்டைகள். பணமில்லை என்று ஒரு காலத்தில் வறுமை அவர்கள் வாழ்க்கையின் குறுக்கே வந்து முட்டுக்கட்டை போட்டது. பணமும் அந்தஸ்தும் வேண்டிய அளவு வந்துவிட்ட தற்சமயம் அவைகளை தனது சுற்றத்தார் நண்பர்கள் மற்றவர்களுடன் பங்கிட்டு சுகமாக வாழ விருப்பமின்றி வன்மம் என்ற பேய் மனதிற்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டது.